ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி 50 சார்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எனக்கு எந்த இடத்துல ட்ரேட் கிடச்சிச்சு, நான் எத்தனை பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தவன் கொஞ்ச நாளாக டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ ஒரு பேரலல் சேனலில் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அது இல்லாமல் 27,200 ஒரு கரெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து இன்னொரு பேரலல் சேனலில் அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்டை மார்க்கெட் கிரியேட் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னைக்கு எங்கே ட்ரேட் கிடச்சிச்சுன்றதை குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஸோ 5 மினிட்ஸ் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணுன்றது பிஃபோராகவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எனக்கு முடியும் போது இந்த ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல மார்க்கெட் முடியும் போது ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு என்ட்ரிக்கான ஜோன் எங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரிக்கான ஜோன் இருப்பேன். பட் இங்கே எனக்கு எங்கன்னா இந்த இடத்துல வந்து நேற்று மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக போய் இருந்து லைட்டாக அப் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேலே போய் இந்த இடத்த ஃபில்லிங் பண்ணுவான் மார்க்கெட்டுன்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் நேற்று இருந்தாங்க. ஸோ இது என்னோட ஒரு ஜோனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். 9:30க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது என்னோட ஸ்ட்ராங் ஒரு செல்லிங் ஜோன். இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டு திரும்ப கீழே வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது என்னோட ஒரு ஜோனாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் செல்லுக்கு புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வேற எங்கெங்கெல்லாம் எனக்கு மார்க்கெட்டுக்கான ஜோன் கிடச்சிச்சு, அங்கே நான் என்னென்னலாம் எடுக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ட்ரேட்கான சான்சஸ் கிடச்சிச்சின்னு நான் பார்த்தேன். ஒரு ஜோன் அண்ட் தென் இங்கே ஒரு ஜோன். மார்னிங் 9:15 கேண்டிலே எனக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டே 23,668ல் 9:07க்கு வந்து ப்ரீ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இங்கே புட்டு போடுறதுக்காக 23,600 புட்டை ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். என்னோட என்ட்ரி இது, ஸ்டாப் லாஸ் இங்கே. ஸோ நான் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்ததும் நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அங்கே வந்ததுமே எனக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு. நான் மார்னிங்கே என்ட்ரி எடுத்து முடிச்சிட்டேன். செகண்டரியாக என்னோட என்ட்ரி எங்கே இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். திரும்ப இங்கே வந்தால் நான் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்றேன். ஏன்னா இங்கே வந்தால் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா திரும்ப வந்தானா இதை பிரேக் பண்ணிட்டு இந்த ஹையை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த ஹையை ஃபில் பண்ண போவான்றதுக்காக நான் இங்கே வந்தால் என்ட்ரி திரும்ப எடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன்லேயே நான் வந்து மார்க்கெட்டை என்னோட ட்ரேடை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் எனக்கு என்ட்ரி, மார்க்கெட் இந்த இடத்துல வந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம், ஸோ கீழே இருக்க ஜோனுக்கு வந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம். 2 ஜோனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். இதுலேயும் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2, 1:1 பாயிண்ட் வந்துச்சுன்னா 1:1.5 வந்தோம்னா பார்ஷியலி புக் பண்ணிடுவேன். தென் 1:2 வரைக்கும் பேலன்ஸ் இருக்க ஜோன் போட்டுட்டு நான் பேலன்ஸ் இருக்கிறது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருவேன். ஸோ அடுத்த என்ட்ரிக்காக நான் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த போது நெக்ஸ்ட் என்ட்ரி எனக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு அடுத்த என்ட்ரி எனக்கு 10:25க்கு கிடச்சிது. 10:25ல் நான் என்ட்ரி உடனே போடலை. இந்த ஒரு க்ரீன் கேண்டில் முடிஞ்சதும் அடுத்த 2 கேண்டில் இந்த இடத்துல தான் நான் என்ட்ரி போட்டேன். ஏன்னா இந்த இடம் வரும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கீழே ஒரு ஜோன் இருக்கு. சப்போஸ் இந்த ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த ஜோனை டச் பண்ணால் பாயிண்ட் கிடைக்கும். இந்த ஜோனை நான் அவ்வளோவா கன்சிடர் பண்ணலை. இந்த ஜோனுக்கு வந்து வந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க வேணாம். பட் இருந்தாலும் இந்த ஜோனில் ரொம்ப மினிமம் குவான்டிட்டி போட்டு நான் ப்ளே பண்ணேன். சும்மா ரொம்ப குறைஞ்ச ரிஸ்க் எடுத்தேன். பட் இருந்தாலும் அந்த ஜோன் எனக்கு ரொம்ப பெரிய வந்து தொட்ட உடனே இமீடியட்டாக அந்த ஜோன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டான். தென் அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஜோனுக்கு வந்தால் மட்டும் திரும்பவும் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அதாவது 23,400க்கு வந்தா நான் திரும்ப என்ட்ரி எடுக்கலாம் கால் ஆப்ஷனுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போனதும் 23,700 முடிச்சதும் அப்படியே பிரேக் பண்ணி போயிடுவான்னு நினைச்சேன். பட் அதை இன்னொரு வாட்டி மார்க்கெட் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து கீழே வந்து ஓகே 2.25க்கு எனக்கு செகண்ட் என்ட்ரி கிடைச்சிது. இந்த என்ட்ரி கிடைக்கும் போது நான் வந்து 100% இந்த என்ட்ரிலாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த ஜோனை உடைச்சு மார்க்கெட் சீக்கிரம் கீழே போக மாட்டான். அதனால என்னோட என்ட்ரி இந்த ரெட் கேண்டில் முடியும் போதே நான் என்ட்ரி போட்டுட்டேன். என்னோட குவான்டிட்டி ஃபுல்லாகவே இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதும் போட்டுட்டேன். பார்க்கலாம் பாருங்க டார்கெட் எவ்வளோ தூரம் அடிச்சிருக்குன்ட்டு. ஓகே 3:10க்குலாம் டார்கெட் அடிச்சிச்சு. எனக்கு இன்னைக்கு 2 என்ட்ரி கிடைச்சிச்சு. 2 என்ட்ரிலையும் நான் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணேன். தேங்க்யூ.